மதியோட அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லியிருக்காரு ராகவன். உடனே தன்னுடைய மாப்பிள்ளையும் வரணும், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மொத்தமாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவங்களும் தான் பிள்ளைய அடிச்சிட்டா இவனுமே இந்த வீட்டு மருமக கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சைடு இருக்கிறத மட்டுமே சொல்றாங்களே தவிர இங்க மதி மட்டும் அடிச்சா தான் புள்ள அடிச்சத சொல்லவே இல்லை. உடனே மதி கிட்ட வந்துட்டு என்ன மதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன மதி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி சொல்றாங்க, அப்பா அவர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, அப்புறம் தான்ப்பா நான் அடிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்னம்மா நீ ஆம்பளைனா அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க, அதுக்காக நீ சுரேஷ் அடிப்பியா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. உடனே மதி இருந்துக்கிட்டு அதுக்காக இவர் மட்டும் அடிக்கலாமா, நான் அடிச்சது தான் தப்பா, நான் அடிச்சது தப்புனா அவர் அடிச்சதும் தப்பு தான் அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனேவும் மதியோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையும் அடிச்சிருக்காருல்ல அதை நீங்க ஏன் சொல்லவே இல்லை, அப்போ மாப்பிள்ளை பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் அடிக்கிறதுக்கா நான் பிள்ளைய பெத்து போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சுரேஷோட அம்மா சொல்றாங்க லட்சுமி. இதை கேட்ட உடனே காஞ்சனாவும் அப்போ நீங்கெல்லாம் அடிக்கிறதுக்கா நான் பிள்ளைய பெத்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் என்ன உங்க ஒய்ஃப் இப்படியெல்லாம் பேசுறாங்க ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சத்தம் போடுறாரு. அப்போ நீங்கெல்லாம் பேசுறது சரி, நாங்க பேசுறது தப்பா, ஏன் பொண்ணு செஞ்சது சரிதான், மாப்பிள்ளை அடிச்சது தப்பு அப்படின்னா ஏன் பொண்ணு அடிச்சதும் தப்பு தான், மாப்பிள்ளை அடிச்சது சரி அப்படின்னா ஏன் பொண்ணு சரியா தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மதினி அடிச்ச அதுக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஏன் அடிச்சாரு அதுக்கான காரணத்தை முதல்ல நீங்க கேளுங்கப்பான்னு சொல்றாங்க. உடனே எதுக்கு மாப்பிள்ளை நீங்க அடிச்சிங்கன்னு சொன்ன உடனே அப்பதான் வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க தங்கராஜ் கிட்ட, இதெல்லாம் சரியா மாமா, நான் வந்து நீங்க சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், அதுக்கு இவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொன்ன உடனே ராமமூர்த்தி இது உங்க பொண்ணு மேலதான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுமா மதி நீ நாளும் சொல்லு, இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரிய வந்த விஷயம் நம்மளுக்கும் எனக்கும் தெரியட்டும், தயவு செஞ்சு சொல்லுமான்னு சொல்றாங்க. அப்பா உங்ககிட்ட எப்படிப்பா அதெல்லாம் நான் சொல்ல முடியும், இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே பரவாயில்ல மதி, அப்பா கேட்குறாருல சொல்லு மதி, எங்ககிட்ட சொன்னாதானே யார் மேல தப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமி இருந்துக்கிட்டு அப்ப நாங்க சொல்றது எதுவுமே உங்க காதுல விழுகல, பொண்ணு சொல்றதுதான் உங்க காதுல விழுது, இங்க பாருங்க உங்க பொண்ணு மேல மிகப்பெரிய தப்பு இருக்கு, என் புள்ள மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. இருங்க என் பொண்ணு சொல்லட்டும், அதுக்கப்புறமா நாங்க முடிவெடுக்கிறோம், எல்லா வாட்டியும் நீங்க வந்து கூப்பிட்ட உடனே வந்து என் பொண்ணு நாங்க குறை சொல்லி திட்டிட்டு போனது, இப்பனாலும் நாங்க ரெண்டு பக்கமும் என்ன நியாயம் இருக்கோ அதை வச்சு நாங்க சொல்றோம், என்னம்மா மதி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு யோசனை, அப்பா கிட்ட தானடா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எங்களுக்கு நடந்தது திடீர் கல்யாணம், அதுலயும் அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கும் எனக்கும் முன்னாடியேவும் பகை இருந்திருக்கு, அவரை எனக்கு சுத்தமா பிடிக்காதவரை திடீர்னு இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்போ உங்களுக்கு உடம்புக்கு வேற முடியல, சரி அப்பா சொல்றாரே அப்படின்னு சொன்னதுக்காக கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, கொஞ்சம் மனசளவில் நான் அவரை புரிஞ்சுக்கணும், அவரும் என்னை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தானப்பா எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான்ப்பா நான் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை, நான் ஆம்பளை, எனக்கு நீ மரியாதை கொடுத்து ஆகணும், நான் உன் புருஷன், எனக்கு எப்படி நீ அடங்காமல் இருக்கலாம், எனக்கு நீ அடங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, அதனால தான் நான் எனக்கு பிடிக்கல, அதுவும் அவங்க தங்கராஜ் அண்ணன் வீட்டில் தங்கராஜ் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நான் அப்போவே சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் வந்து டைம் வேணும், நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது, நான் உடனேலாம் டக்கு டக்குன்னு என் மனசை மாற்றிக்க முடியாது அப்படின்னு அங்கேயும் சொன்னேன், கேட்கவே இல்லை, அதான் அப்போ வேணும்னெல்லாம் நான் தள்ளிவிட கிடையாது, சும்மா லைட்டாக தான் தள்ளுனேன், அதுக்கு போய் அவர் கீழே விழுந்துட்டாரு, இப்போவும் நான் முடியவே முடியாது, நான் புருஷன் பொண்டாட்டியாக வாழணும், புரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க மதி சொல்றாங்க. அப்புறம் என்னங்க என் பொண்ணு கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு தான் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. இதை கேட்ட லட்சுமிக்கு கோவம் வருது. அப்போ உங்க பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டுறீங்க, நல்லா வளர்த்துருக்குறீங்க பொண்ணை, அப்போ உங்க வீட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எப்படி மரியாதை கொடுக்கறது எப்படி நடந்துக்கிறதுலாம் ஒரு துளி கூட சொல்லி கொடுக்கல போல. என் புள்ள கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளும் அவன் அமைதியாக தானே இருந்திருக்கான்,
அவனும் குடும்பம் குழந்தை அப்படின்னு வாழணும்னு ஆசை இருக்காது? கல்யாணம்னு எதுக்கு பண்றது? எல்லாம் சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ நாளும் புரிஞ்சுக்கல 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 அப்படின்னே சொன்னா எப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது? அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு வச்சோம், இங்கே தான் எங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அங்கே போயாவது வாழ்க்கையை தொடங்கியிருக்க வேணாம்? என் பிள்ளையும் எம்பிட்டு நாள் தான் அமைதியாக இருப்பான்? வாழ்க்கையை தொடங்கலான்னு தானே சொன்னான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்கிறாங்க. அதைத்தாங்க நானும் சொல்கிறேன், இதை ஊதி பெருசாக்குனதே உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்கிட்டலாம் என்னால் பேச முடியாது, நீ பயங்கரமான உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிள்ளைய வளர்த்து வைக்க சொன்னா பேயை வளர்த்து வச்சு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு மேலே தப்பு கிடையாது, உங்கள் பிள்ளை மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ராமமூர்த்தி, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி என் மச்சான் என்ன தப்பு பண்ணா? அவன் சரியாக தானே சொல்லியிருக்கான். கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா குழந்தை குட்டின்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்ல. அதை விட்டுட்டு உங்கள் பொண்ணு இன்னும் எனக்கு டைம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது என்ன நியாயம் ராமமூர்த்தி? சொல்லுங்க. ஒரு போலீஸாக இருக்கிறவன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன் ராமமூர்த்தி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் எங்கள் கோவம் வந்து, இங்கே பாருங்க, எங்கள் அப்பா உங்ககிட்ட வேலை தான் பார்க்குறாரு, அதுக்காக நீங்கள் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம எப்படி பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அடடடடா, அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலையா? ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அப்பா, ஏன் பிள்ளைக்கு நீ மரியாதை கொடுத்தியா? இங்கே பாரு, நீ நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை இப்போவே கூட்டிகிட்டு போயிருங்க. இவ கூடலாம் எங்களால் இருக்க முடியாது சாமி. என்ன, என் பிள்ளைய எங்கள் முன்னாடியே கை நீட்டி அடிக்கிறா? நாளைக்கு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கள்ள தூக்கி எங்கள் மேலே போட்டாலும் போட்டுருவா. இவ வேணாப்பா, நான் இவகிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசுறதுக்கு கூட இப்போ பயமாக இருக்குது. என் மேலே ஏதோ கள்ள தூக்கி போட்டு கொண்டு போடுவாளோன்னு நினைக்கிறேன். இவளை எல்லாம் நம்பி இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்கிறாங்க. உடனேவும் என்ன ராமமூர்த்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் நடந்துக்கிறதே முதல்ல சரியில்லை. இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்கள் மாப்பிள்ளை அதாவது உங்கள் அத்தை மாமனாரும் என் மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் உங்கள் மச்சான் கொண்டு எந்திரிச்சு நின்னாரு, மரியாதை கொடுத்தாருல்ல. ஏன் அப்பா அம்மா உங்களோட வயசில் மூத்தவங்க, அவங்க இது நாள் வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளாவது நீங்கள் மரியாதை கொடுத்து எழுந்து நின்று என் அப்பா அம்மாவை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார சொன்னீங்களா? கிடையவே கிடையாது. வயசில் மூத்தவங்க நின்றுக்கிட்டு அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் ரொம்ப நல்ல மரியாதையான குடும்பமா, மரியாதை கொடுக்குற குடும்பமா? நாங்கள் மரியாதையே கொடுக்காத குடும்பமா? எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் பண்ணா சரி, அதே நாங்கள் பண்ணுனா தப்பா? இங்கே பாருங்க, என் அப்பா அம்மாவுக்கு மரியாதையே கொடுக்க தெரில உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் யாருக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கணுமா? நான் நினச்சேன்னா உங்கள் புள்ள வேலையிலே இருக்க முடியாது, வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதுவும் இல்லாமல் நான் போன வாட்டி போகுதேன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டேன். இந்த வாட்டி அமைதியாவெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மதி இப்படியெல்லாம் பேசுகிற? நல்ல பொண்ணுன்னு நினச்சி தானே உன்னை என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி நடந்துக்கிறையேம்மான்னு தங்கராஜ் சொல்கிறாரு. உடனேவும் வேற எப்படி நடந்துக்க சொல்கிறீங்க? அவரை வேலையை விட்டு நிப்பாட்டனா இல்லையான்னு பாருங்க. என் மேலேயே கையை வச்சது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இங்கே பாருங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை பற்றி சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. நீங்கள் என்ன அடித்தது, பதிலுக்கு நான் உங்களை அடித்தது, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா மாமா, என்னை அடித்ததை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்படுத்த பார்க்குறா. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மதி, நான் நினச்சா என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஏன், உனக்கு வேலை போனதுக்கு கூட நான் தான் காரணம், தெரியும்ல. உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னதுக்கப்புறம்ல தெரியும். இங்கே பாரு, உனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நான் தான் அப்படிலாம் பண்ணேன். வீட்டில் குழந்தை குட்டையோட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. அதுதான் பொம்பளை பிள்ளையா குடும்ப பொண்ணுக்கு அழகு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான். ராமமூர்த்தி சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மதி இருந்துக்கிட்டு, என்ன என் வேலை போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமா? இது தெரிஞ்சிருந்தா உங்களை முன்னாடியேவும் அப்படியே அரைஞ்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன் முன்னாடியே என் மாமாவை கை நீட்டு எதிர்த்து பேசுகிற, அதுவும் அடிப்பேன்னு வேற சொல்கிறியா அப்படின்னு சுரேஷ் மறுபடியும் கை வாங்க போகிறாரு. உடனேவும் இங்கே மதி திரும்பவும் சண்டை போடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற ராமமூர்த்தி
தங்கராஜோட சட்டையை பிடிச்சி, யோ உன் உன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டேயா. எனக்கு உடம்பு முடியாத அந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீ நல்ல குடும்பம் அப்படின்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, சரி இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குன்னு நானும் சரின்னு தலையாட்டி என் பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி நாசமாக்கிட்டேன். எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது தான் காரணமேவும். இப்போ என் பொண்ணுக்கு வேலை போனதுக்கும் நீ தான் காரணமா அப்படின்ட்டு பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்கிறாரு. கத்தினது மட்டும் இல்லாமல் தங்கராஜோட சட்டையை பிடிச்சி, இங்கே பாரு, இதுக்கு மேலே என் பொண்ணு விஷயத்தில் நீ தலையிட்டேன்னா அவ்வளோதான். இந்த குடும்பத்துக்குள்ள தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே பஞ்சாயத்து பேசுறதுக்கு நீ எதுக்காக வர்ற? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதில் நீ எதுக்காக தலையிடணும்? நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாப்பிள்ளையவேவும் நீ யாருன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட சேர்ந்து எல்லாரும் மதியோட அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்புன உடனே, அப்பா நீங்க வாங்கப்பா, இவங்க கிட்டலாம் பேச முடியாது, நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அப்பா அம்மாவோட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, சார் இது மாதிரி என் புருஷன் சுரேஷ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க, நீங்க தானா சார் சொன்னீங்க இதுக்கு மேல அந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சார். இப்ப கூட என் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அடித்தது செஞ்சது எல்லாத்தையுமேவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ போமா, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலேயும் அவனை அந்த வேலையில் விட்டுருக்கவே கூடாது, குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, எப்படி போய் இங்கே வந்து வேலையில் பார்த்து எல்லாரும் காரி தூப்புற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஃபோன் அடித்து வர சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே மதியம் தான் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.